வெல்கம் டு அவர் சேனல் கோலமி திவ்யா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 எளிமையான கோலத்தோடு தான் நான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஹைப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக கொஞ்சம் அதையும் தட்டி விட்டுருங்க. முதல் கோலம் மங்களகரமான தாமரை கோலத்தோடு ஆரம்பிக்கலாம். இந்த தாமரை கோலம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறை தலைவாசல் ரெண்டுத்துலேயுமே போடலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா 8 இதழ் போட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமானது. 8 இதழ் கொண்ட தாமரை கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது நிறைய வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். ஒரு குருக்கள் சொல்லியிருக்காங்க, 8 இதழ் போட்டிங்க அப்படின்னா செல்வ செழிப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக. ஸோ நான் இன்றைக்கி 8 இதழ் கொண்ட தாமரை கோலம் தான் போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை, தாமரை கோலம்னாலே நம்மளுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. நான் பொதுவாக வெள்ளி செவ்வாய்க்கிழமையெல்லாம் எப்போதுமே வீட்டு பூஜை ரூமில் இந்த கோலம் தான் போடுவேன். போடுற கோலங்களில் இதுவும் ஒரு கோலம். கண்டிப்பாக இந்த கோலம் இடம் பெற்றும். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரும் ரோஸ் கலரும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். என்கிட்ட இன்றைக்கி எல்லோ கலர் இல்லை அப்படிங்கிறதுனால பிங்க் கலர் கொடுத்தே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டு வாசல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலத்தை ரொம்பவே மங்களகரமான கோலம். இது மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி வளையணுன்னா இந்த கோலத்தை நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்லையும் அப்புறம் விசேஷ நாட்கள், விரத நாட்கள், அந்த மாதிரி தினங்களில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூம் தலைவாசல் ரெண்டுத்துலேயும் தெளிவாக இந்த கோலத்தை போடுங்க. ரொம்பவே அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ரெண்டாவது கோலம் பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த ஸ்டார் கோலம். ஸ்டார் கோலத்திலே சிக்கு கோலம் மாதிரி நான் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். 5 புள்ளி இடைப்புள்ளி 3ல் நிறுத்திக்கணும். இப்போது கிராஸாக 3 புள்ளிக்கு 3 பக்கமும் இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கணும். பார்க்குறதுக்கு ஒரு 3 ஷேப் இருக்கும். இது எல்லாத்தையும் இப்போ கிராஸாக ஜாயின் பண்ணிக்கணும். கணக்குக்கு பார்த்திங்கன்னா 5 புள்ளி வரும். கிராஸாக 5 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைனில் போட்டுக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3 புள்ளிக்கு ஒரு முக்கோணம் மாதிரி போட்டுக்கணும். 3 முக்கோணம் வரும். இப்போது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய முக்கோணம் போட்டுக்கலாம். 4 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டு பாக்கி 2 பக்கமும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா பெரிய முக்கோணம் கிடச்சிரும். உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கலர் கொடுத்து கோலத்தை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த கோலம் நீங்கள் பூஜை அறையிலையும் தாராளமாக போடலாம். முருகனுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு கோலம். அது மட்டும் இல்லாமல் முக்கோணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியான கோலங்கள் கண்டிப்பாக நீங்கள் பூஜை ரூமில் போடுறது மிகவும் நல்லது. இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம 3வது கோலம் பார்க்கலாம். குட்டி வாசலுக்கு குட்டியாக க்யூட்டாக ஒரு சிக்கு கோலம் பார்க்கலாம். புள்ளி பார்த்திங்கன்னா 4 புள்ளி 2 தடவை வச்சுட்டு 2ல் நிறுத்திக்கணும். 4 சைடும் 4 முக்கோணம் போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தட் இந்த கோலம். இந்த மாதிரி குட்டி குட்டி கோலம் போட நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது உள்ள 4 புள்ளிக்கு ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நடுவில் 2 புள்ளிக்கு வெளியிலேருந்து வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு 4 பக்கமும் இந்த மாதிரியே போட்டு கோலத்தை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது கோலம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மங்களகரமான கோலத்துக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 5 புள்ளி இடைப்புள்ளி 3ல் நிறுத்திக்கணும். இப்போது 3 புள்ளியை கணக்கு பண்ணி யூ மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். அதே போலவே அடுத்த 2 பக்கமும் ஒரு யூ ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 புள்ளிக்கு இடையில வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு கீழே உள்ள புள்ளி வரைக்கும் வந்துட்டு அடுத்த யூவோட ஒரு கார்னரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே போலவே மற்ற சைடும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது வெளியில் ஒரு புள்ளி தங்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா கூம்பு மாதிரி போட்டு இந்த மாதிரி வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆரம்பித்த இடத்துலையே ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம். இந்த ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கு கோலம் இது. அடுத்து 5வது கோலம் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அட்டகாசமான கோலம் இது. இதுக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 5 புள்ளி நேர் புள்ளி 1ல் நிறுத்திக்கணும். 5 புள்ளி வச்சோம் இல்லையா, அதில் மிடில் டாட்டை டச் பண்ணி கீழே உள்ள 2 புள்ளிக்கு வெளியில் வரைக்கும் நீட்டமாக எடுத்துகிட்டு வந்துட்டு 2 புள்ளிக்கு இடையில விட்டு அப்படியே சுழிச்சு ஸ்ட்ரைட்டாக 2 புள்ளிக்கு அப்படியே வளைச்சி மிடில் டாட்டில் அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. இதே போலவே மற்ற 3 சைடும் போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான கோலம் இது. இது போல் நிறைய கோலம் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது கோலம். 5 புள்ளி இடைப்புள்ளி 3ல் நிறுத்தி இந்த கோலம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 2 புள்ளிக்கு வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அந்த புள்ளியில் சுழிச்சிட்டு
திரும்ப பார்த்தீங்கன்னா நேராக எடுத்துகிட்டு வந்து இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அடியில் உள்ள புள்ளியில் சுழிச்சிட்டு எகைன் ஒரு சுழிச்சு திரும்ப 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து இந்த மாதிரி சுழிச்சு நீங்கள் ஆரம்பித்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் தான் வரும். போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு கோலம் ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் இது. டக்குன்னு போட்டு முடிக்கணும்னா நீங்கள் இந்த கோலத்தை சூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம். பார்க்க தான் இந்த கோலம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும். உங்கள் வீட்டு வாசலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த கோலம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது கோலம். 4.2ல் நிறுத்தி ரொம்பவே ஈஸியான ஒரு பறவை கோலம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 புள்ளிக்கு ஒரு வி ஷேப் கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள புள்ளிக்கு இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அப்படியே 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பறவையோட ரெக்கை மாதிரி நீங்கள் ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2 புள்ளிக்கு கீழே வரைக்கும் கொண்டு வந்துடணும். சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் போடும்போது உங்களுக்கே தெரியும். இப்போது மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே சுழிச்சு கீழே அந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா மேலே போட்ட மாதிரியே பறவையோட ரெக்கை மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க. இப்போது கீழேருந்து இந்த நேராக அந்த புள்ளிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 புள்ளி வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு போய்ட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடம் தான் கொஞ்சம் தப்பாக போட்டுட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இப்போ பறவைக்கு மூக்கு போட்டுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு கொண்ட மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு அழகான பேர்டு கோலம் ரெடி. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கு கோலத்திலே பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக ஒரு பறவை கோலம் போட்டாச்சு. அடுத்த கோலம் பார்க்கலாம். இந்த அழகான கோலத்துக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 5 புள்ளி இடைப்புள்ளி 3ல் நிறுத்திக்கணும். இப்போது 2வது ரோ 4 புள்ளி இருக்கு இல்லையா, அதில் மொதல் 2 புள்ளிக்கு கோடு போட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இன்னும் 2 முக்கோணம் போட்டுக்கோங்க. இப்போது முக்கோணத்துக்கு மேலே 3 புள்ளியை கிராஸாக கணக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க 3 பக்கமும். அதுக்கப்புறம் அப்படியே அதை சுழிச்சு ஒரு பக்கம் கார்னரை சுழிச்சு ஸ்ட்ரைட்டாக 5 புள்ளிக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஸ்ட்ரைட் லைன் கணக்குக்கு 5 புள்ளி வரும். எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னொரு கார்னரில் அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதையும் அப்படியே ஒரு நாட் போட்டு லைட்டாக வளைச்சி ஸ்ட்ரைட் லைன் தான் 5 புள்ளிக்கு வரும். எல்லா புள்ளியும் சேர்த்து கணக்கு பண்ணிங்கன்னா 5 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதில் அப்படியே சுழிச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கார்னரில் இருந்து ஒரு நாட் போட்டு லைட்டாக வளைக்கணும். வளைச்சிட்டு சேம் ஸ்டெப்பு தான் 5 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதில் அப்படியே சுழிச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலம்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது 9வது கோலம். அந்த புள்ளி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி 2 தான் வச்சுக்கோங்க. 2ல் எடுத்துக்கணும். இப்போது 4 பக்கமும் பாஸ் ஷேப்பில் போட்டுக்கலாம். இந்த 4 புள்ளிக்கு ரொம்பவே சிம்பிளான கோலம் இது. ஈஸியான ஸ்டெப்பு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பாவலுக்கு கனெக்ட் பண்ணிடலாம். இதிலேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணணும். இப்படி கிராஸாக 4 புள்ளிக்கு கணக்கு வரும். பாவோட இந்த கார்னரில் அப்படியே கனெக்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், லைட்டாக வளைவு கொடுத்து கிராஸாக இந்த 4 புள்ளியை கணக்கு பண்ணிவிட்டு பாவோட இந்த கார்னரில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இதே போலவே தான் எல்லா பக்கமும் வரும். குட்டி வாசலுக்கு ரொம்பவே பொருத்தமான கோலம் இது. இந்த 4 புள்ளிக்கு ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த 4 புள்ளிக்கு ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த 4 புள்ளிக்கு சேம் மெத்தடில் 4 கார்னர்லையும் உள்ள இந்த 4 புள்ளிக்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த 4 பாக்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் சென்டராக. 10வது கோலம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 புள்ளி இடைப்புள்ளி 3ல் நிறுத்திக்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட் லைனுக்கு அடுத்த லைன் 2வது லைன் 4 புள்ளி இருக்கு இல்லையா, அதிலிருந்து கீழேருந்து எடுத்து வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு இதில் அப்படியே சுழிச்சு ஒரு வி ஷேப் மாதிரி போட்டு திரும்பவும் நீங்கள் சுழிச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வி ஷேப் மாதிரி கிடைக்கும். நேராக எடுத்து போயிட்டு வளைவு கொடுத்து திரும்பவும் அந்த மாதிரியே வி ஷேப்பு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இதில் சுழிச்சிடணும். இதே ஸ்டெப்பு தான் முடிகிற வரைக்கும் வரும். ரொம்பவே சிம்பிளான கோலம் இது. இதுவே இப்படி வளைவாக சுழிச்சு இந்த 3 புள்ளிக்கு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி சுழிச்சு திரும்பவும் 3 புள்ளிக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக எடுத்து வந்து சுழிச்சிட்டு அதே போலவே தான் வரும். ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கு கோலம் இது. 11வது கோலம் பார்க்கலாம். இந்த கோலத்துக்கான புள்ளி பார்த்தீங்கன்னா 4 புள்ளி 3 தான் வச்சுட்டு 3ல் வைக்கணும். இப்போ இங்கே எந்த கூண்டு மாற்றி போட்டு அப்படியே இதில் சுழிச்சுக்கோங்க. இந்த பக்கமும்
இப்படி சுழிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சுழிச்சு வச்சதுலேருந்து இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து இந்த புள்ளிக்கு அப்படியே ஒரு சுழிச்சுட்டு கீழே வரைக்கும் இந்த புள்ளி வரைக்கும் சுழிச்சு இங்கேயும் ஒரு சுழிச்சு இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த புள்ளியில் அப்படியே சுழிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த புள்ளியில் சுழிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த புள்ளியில் சுழிச்சிட்டு வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் இந்த புள்ளியில் சுழிச்சு அடுத்து ஸ்ட்ரைட் லைன் எடுத்து வந்து இதில் அப்படியே சுழிச்சிக்கோங்க. சுழிச்சிட்டு இதில் ரொம்பவே சிம்பிளான ஒரு கோலம் இது. அடுத்து 12வது கோலம் பார்க்கலாம். கோலத்துக்கான புள்ளி பார்த்தீங்கன்னா 4 புள்ளி 4 வரிசை. இந்த 4 புள்ளிக்கு கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே இதில் சுழிச்சிட்டு மேலே உள்ள 4 புள்ளி வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு சுழிச்சிட்டு திரும்பவும் இந்த பக்கம் ஸ்ட்ரைட் லைன் ஒரு பாக்ஸ் போட்டு நாட் போட்ட மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 2 புள்ளிக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த 2 புள்ளிக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த பக்கமும் 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போது இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஆப்போசிட்டில் இது ஒரு ஆப்போசிட்டில் நேராக ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு போங்க. கிராஸாக இருக்கும், 3 புள்ளி கணக்கு வரும். இந்த பக்கமும் அந்த மாதிரியே ஜாயின் பண்ணிடுங்க. பார்க்க 2 ரெக்டாங்கிள் ஷேப் நமக்கு கிடச்சிடும். உள்ள 4 புள்ளிக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான கோலம் இது. இந்த கோலங்களில் உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை சப்போர்ட் பண்ணுற விதமாக கோலத்துக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.